வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஒரு ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர். ரொம்ப ஈஸி, வீட்லேயே இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஃபண்டாஸ்டிக்காக செடிகளை வளர்க்கலாம். இதுக்கு செலவே கிடையாது. நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பொருள் எடுத்துக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் எடுத்துருக்கிறது வந்து சாதம் வடித்த கஞ்சி. சாதம் வடிக்கும்போது கஞ்சி வரும் இல்லையா, அந்த கஞ்சி வந்து ஒரு டப்பாவில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 நாள் புளிக்க வச்சுடலாம். இப்போ இது புளிக்க வைக்கிறதுல தான் அதோட ஊட்டச்சத்து கூடுறது. அதனால் 4 நாளைக்கு இதை மூடி போட்டு புளிக்க வச்சுருங்க. இப்போ இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரியே தயார் பண்ணணும். எல்லா புளிக்க வைக்கிற உரங்களையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு நிழல் பாங்கான உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு ஒர்க் ஏரியாலேயோ கார்டன்லேயே மூலையில் வச்சுடுங்க. இது 4 நாள் புளிக்க வச்சுட்டா இதில் ஃபர்மெண்ட் ஆகி இது நொதிச்சு நிறைய சத்துக்கள் கூடும். இதை வந்து நம்ம செடிக்கு நிறைய தண்ணியை கலந்து டைல்யூட் பண்ணி ஊற்ற போகிறோம். வேறு எந்த ப்ரொசீஜரும் இல்லை, ரொம்ப ஈஸி. இந்த வடித்த கஞ்சி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் செடிகளுக்காகவே ஒரு நாள் சாதம் வடித்து கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக போகிற அரிசியோ ரேஷன் அரிசியோ என்ன டைப் ஆஃப் அரிசி நீங்கள் வச்சுருந்தாலும் அதை ஒரு நாள் இதுக்குன்னே வடித்து கொதிக்க வச்சு வடித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4 நாள் ஸ்டோர் பண்ணிவிட்டு 5ஆம் நாள் சாயங்காலம் நீங்கள் இதை கொடுக்கலாம் செடிகளுக்கு. இப்போ இது எப்படி கொடுக்கலான்றது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி இதை விட திக்காக கூட இருக்கும். நீங்கள் திக்காக இருந்ததுன்னா நல்லா கரைச்சிடணும். இந்த மாதிரி கரைச்சிட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த மெஷர்மெண்ட் மாதிரி எடுத்துன்னு இருக்கேன். இந்த கப்பில் 1 கப் எடுத்துன்னு இருக்கேன். இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து இது இப்படியே கொடுக்கக்கூடாது. இது இப்படியே நீங்கள் டைரெக்டாக இது கஞ்சி தண்ணி தானே நம்ம அப்படியே கொட்டிடலாம் செடியில் சட்டியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மேலேயே படர்ந்து அப்படியே மூடிக்கும். ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி மண்ணை வந்து அப்படியே பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணால் என்னாகும், காற்று போகாமல் மண் அப்படியே ஸ்டக்கப் ஆகிடும். ஸோ செடிகள் நிச்சயமாக பாதிக்கப்படும். அதனால் கண்டிப்பாக இந்த 1 பங்கு கஞ்சி தண்ணிக்கு பாருங்கள் 4 பங்கு தண்ணி. தண்ணி கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா டைல்யூட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போது செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த எந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், எல்லா காய்கறி செடி, பூச்செடி, உங்கள்கிட்ட என்னெல்லாம் செடிகள் இருக்கோ எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எந்த பாதிப்பும் வராது. இந்த மண் வளமாகும். இந்த இதில் இருக்கிற ஃபர்மெண்டட் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை கோடி கோடியாக பெருக்கும். அப்போ உங்கள் மண் வந்து வளமாகும். மண் வளமாச்சுன்னா என்னாகும், செடிகள்லாம் தழைச்சி வளரும். மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பெருகி பெருகி செடிகள் வந்து இப்போ நான் வந்து கத்திரிக்காய் செடிகளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால இதுக்கு கொடுக்குறேன். இந்த கத்திரிக்காய் செடியில் பூ வச்சு பிஞ்சு வைக்கிறது இந்த டைமில் கொடுத்தா இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் உரமாயிடும். ஸோ மண்ணை வளமாக்குற இந்த உரத்தை நீங்கள் செலவே இல்லாமல் வீட்டில் தயாரித்து கொடுக்கலாம். இப்போ இதுலேயே இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் இதே கஞ்சி தண்ணி தான் நான் இன்னொரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் 1 பங்கு கஞ்சி தண்ணி எடுத்துக்கிறேன். 1 பங்கு கஞ்சி தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இது வந்து சாம்பல் வந்து நாங்கள் டெரஸ்லேயே இருக்கிற பழைய பழைய இலைகளெல்லாம் காய வச்சு, அதே மாதிரி தேங்காய் நார், தேங்காய் ஓடு எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கி வச்சுப்பேன் இந்த கார்டனுக்காகவே. இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள்.
இது வந்து நிறைய பொட்டாஷ் இருக்குது. பொட்டாசியம் சத்து வந்து செடிகளுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு பிடி எடுத்து இந்த கையில் ஒரு பிடி எடுத்து இந்த கஞ்சி தண்ணியில் நல்லா கலந்துருங்க. நீங்கள் இது பொடி அலர்ஜியாக இருந்தால் நீங்கள் மாஸ்க் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இதுக்கு 10 பங்கு தண்ணி, ஏன்னா சாம்பலும் கலக்கிறோம் இல்லையா, அது சூடு கொடுக்கும். ஆனால் அது சிறந்த பூச்சி விரட்டி, இந்த தீமை செய்யும் பூச்சிகள் எல்லாம் விரட்டிடும். மண்ணில் இருக்கிறதையும் சரி, மேலே இலைகளில் இருக்கிற பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். ஸோ நீங்கள் இதை வந்து 10 மடங்கு தண்ணியில் கரைச்சி 1 2 3 4 5 6 7 8 10 மடங்கு தண்ணி ஊற்றிட்டேன். அப்படி நீங்கள் இதை நல்லா டைல்யூட் பண்ணி கரைச்சி நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாயில் வர இலை சுருட்டல் நோய் கூட இதால் போயிடும். இப்போ இங்கேயும் கத்திரிக்காய் செடி இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்கிற பருவத்தில் இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா, இது பாருங்கள் பூக்கள் பிடிச்சிருக்கு, பிஞ்சுகள் வருது. இந்த பருவத்தில் கொடுத்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் பிடிக்கும், பூக்கள் உதிராமல் இருக்கும். ஸோ இந்த கஞ்சி தண்ணியும் சாம்பலும் சேர்ந்த உரம் ஒரு ஃபென்டாஸ்டிக் உரம். பொட்டாஷ் கிடைக்கிறது. இந்த நொதிச்ச கஞ்சி தண்ணி வந்து நிறைய நுண்ணுயிர்களை பெருக்கிறது. ஸோ நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு கப்பு ஊற்றி விடுங்க போதும். இது ஒரு 1 வீக்குக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு கஞ்சி தண்ணி கிடைக்கிறதோ சேர்த்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தாராளமாக இதை கொடுக்கலாம். கொடி வகை காய்கறி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த கஞ்சி தண்ணியில் உங்களுக்கு ஒரு பெஸ்டிசைடும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து அதே சாதம் வடித்த கஞ்சி தான். இதில் வந்து நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து கொண்டு வந்திருக்கேன். இடித்தா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இதில் கலந்துக்கலாம். இந்த கஞ்சி தண்ணியில் சாதம் வடித்த கஞ்சி, அதில் இந்த பூண்டை கலந்துட்டேன். இப்போ 1 டீஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கலந்து நல்லா இதை கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கலாம், திக்காக இருக்குது. இதை வந்து நீங்கள் வடிகட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்ப்ரேயரில் தான் ஊற்றணுங்கிறது இல்லை. நான் இப்போ இதை கையாலேயே தெளித்து விட போகிறேன். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்களேன், பூத்து காய் பிடிக்கிற பருவத்தில் ஒரே நாள்லேயே இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வந்துடுது. இதை ப்ரிவென்டிவாகவே அடிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்தது தான், அதுக்கே இப்போ பூச்சி பாருங்கள், அந்த இலை சாறு உறிஞ்சிற பூச்சி தான் வந்திருக்கு போல இருக்குது. எல்லாமே இப்படி டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் கையாலேயே தெளித்து விட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே கூட இந்த கஞ்சி, இந்த பூண்டு, இந்த மஞ்சள் தூள் கலந்த பெஸ்டிசைடை அடித்து விடலாம். இலைகளோட பின்னாடிலாம் தெளித்து விடுங்க. இது வந்து இயற்கையாக நம்ம தயாரிக்கிறதுங்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது. ஸோ எல்லா விதமான பூச்சிகளையும் இது கட்டுப்படுத்தும். அடுத்த நாள் தண்ணி விடும்போது நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படியே
ஸோ இது ஒரு சிறந்த பெஸ்டிசைடாகவும் உங்களுக்கு இந்த கஞ்சி தண்ணியில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் இந்த உரமும் தயாரித்து நான் கொடுத்ததில் என்னோடய கத்திரிக்காய் செடியில் ஒரு பூ கூட கொட்டாமல் எல்லாமே காய்ச்சி எப்படி அறுவடை கொடுத்துருக்குன்னு இந்த இதில் பாருங்களேன். எவ்வளோ காய் காய்ச்சி நான் அறுவடை எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த இலைகளில் இருந்தது இல்லையா அந்த பூச்சிகள் மஞ்சளாக இருந்தது, அது எல்லாமே அந்த பெஸ்டிசைட் நான் அடித்ததில் போயிடுது, எல்லாமே கிளியர் ஆகிடுது. இது மாதிரி நீங்களும் ஆர்கானிக்காக வீட்லேயே இருக்கிற பொருள்களை வச்சு நல்ல உரமும் பெஸ்டிசைடும் தயாரித்து கொடுத்தீங்கன்னா இயற்கையான முறையில் ஆரோக்கியமான காய்கறிகளை நாம்ளே நம்ம வீட்டுக்குள்ளே அறுவடை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கள்லாம் எவ்வளோ திரட்சியாக ஒரு பூச்சி கூட இல்லாமல் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ நீங்களும் இந்த உரம் கொடுத்து இந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது கட் பண்ணி பார்க்கலாம். பிஞ்சாக இருக்கா முத்திப்பை பறிக்கிறேனான்னு தெரியல. நல்லா ஹார்டாக பெருசாக இருக்குது, அதனால தான் கட் பண்ணியே பார்த்துட்டேன். பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சாக ஃப்ளஷியாக சூப்பராக இருக்குது. ஒரு காய் கூட கோணலாக இல்லை, இது ஒன்றில் கூட பூச்சியும் இல்லை. நான் கொடுத்த இயற்கையான உரத்தில் விளைஞ்சது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பறித்து என்ஜாய் பண்ணுங்கள்.